ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை ஆராதனை உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காலையிலே நாம் பார்த்தோம், ஜீவனம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். அந்த தீர்க்கதரிசியானுடைய குடும்பத்திலே காணப்பட்ட கடன் பிரச்சனையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்று கேட்டால், குடும்பம் விருத்தி அடையாதது ஏன்? குடும்பம் விருத்தி அடைய வேண்டுமென்றால் ஒரு தொழில் வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதே சமயத்தில் தொழில் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் காலையிலே தியானித்தோம். முதல் பகுதி யூடியூப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து அதை பாருங்கள். புதிதாக இந்த செய்தியை கேட்கிறவர்கள் அந்த முதல் பாகத்தை பார்த்துவிட்டு இதை கேட்கிற பொழுது உங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை காலையில் தியானித்தோம். அவர்கள் கடன் பிரச்சனை எப்படி தீர்ந்தது என்று பார்த்தோம். மீண்டதை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அந்த மனுஷன் சொல்லுகிறார். அதோடு அந்த தொடர்பு அந்த சங்கதி அதோடு முடிகிறது. இப்பொழுது ஜீவனம் பண்ணுங்க, நீங்களும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு வியாபாரம் தேவை, கையின் பிரயாசம் தேவை, ஒரு வேலை தேவை. அதன் பிறகு அதை ஞானமாய் நடத்துகிற கிருபை தேவை. அடுத்தது சிக்கனமாக நம்ம செயல்படுகிறது தேவை. நம்முடைய வருமானத்துக்கு உட்பட்டதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வருமானத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால், சங்கீதம் 128 திறவுகோல் வசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை குறித்து அவனுடைய குடும்பம் எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது, எவ்வளோ பக்குவமாக இருக்குது என்றெல்லாம் இந்த சங்கீதம் 128 ஏறத்தாழ வாழ்க்கையினுடைய 80% ஆசீர்வாதங்கள் வந்து விடுகிறது. ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும், மனைவி வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் வீட்டில் எப்படி இருக்க வேண்டும், இந்த புருஷன் வெளியில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவன் கையின் பிரயாசத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ள முடியும், எதையாவது செய்து முன்னுக்கு வரலாம் என்பதல்ல. எல்லாம் ஒழுங்கும் கிரமமும் சத்தியத்தின் அடிப்படையில் போனால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது இந்த இடத்துல பிள்ளைகளோடு அந்த குடும்பம் ஒருமித்து காணப்படுகிறது. அந்த தாயும் அந்த பிள்ளைகளும் ஒரு அறையில் வாசம் பண்ணுகிறாங்க. அந்த தாயினோட சொல்லுக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய செய்கைக்கு தாய் எந்த விதமான ஆட்சேபனை அற்றவளாக இருக்கிறார். ஒரு மனதோடு அவர்கள் கடந்து சொல்லுகிறாங்க. அந்த தாய் பட்சமாக பார்க்கறது இன்றைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அந்த 2 பிள்ளைகளும் அடிமையாகி போய்விடுகிறது. தகப்பன் இல்லை, கடன்காரன் அடிமையாக்கி கொள்ள எடுக்கிறான். இன்றைய சூழ்நிலையை சொல்கிறேன், சபைக்குள்ளும் சொல்கிறேன், சபைக்கு வரலன்னு சொல்கிறேன். சரி, எப்படியோ அடிமைத்தனம் என்றால் என்ன? கடன்காரன் பிள்ளைகளை கொண்டு போகிறான் என்பதல்ல. இந்த பிள்ளை போய் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டு விடுகிறது. குடியிலோ அல்லது ஒரு பேதையிலோ போதையிலோ எதுலேயோ போய் அடிமைப்பட்டு விடுகிறது என்று வைத்து கொள்ளுங்க. எப்படி இதை சரி பண்ண முடியும்? எப்படி இதை பார்த்து கொண்டிருக்க முடியும்? ஆனால் அநேகர் என்ன செய்கிறாங்க, அவன் வாழ்க்கை அவன் பார்த்து கொண்டு அவனுக்கு பிடித்தவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான். அந்த பெண் அப்படி தான் ஆசைப்படுகிறான். ஓடியே போய்விட்டால் என்ன செய்யறது என்று நாங்கள் முடித்து விட்டோம். அது தனக்கு பாரமாகவே இருக்காது. தன் கடமை ஒழிந்தது, தன் கடமை முடிந்தது. தன்னிடத்தில் போதுமான பொருளாதாரம் இல்லாத ஒரு குடும்பம் அல்லது பொருளாதாரம் இல்லாத ஒரு குடும்பத்தின் மனநிலை சொல்கிறேன். பொருளாதாரம் எப்படி இல்லாமல் போகும்னு கேட்டால், போதுமான உங்களுக்கு தேவ பயம் இல்லைன்னா ஆவிக்குரிய மனுஷருடைய வாழ்க்கையிலே பொருளாதார குறைச்சல் எப்பொழுது வரும் என்று கேட்டால், போதுமான அளவுக்கு தேவ பயம் இல்லை. 1. 2வது, கையின் பிரயாசம் இல்லாமல் ஒரு தூக்கம் கந்தையை உடுத்திவிக்க என்பதை போல இஷ்டப்படி வாழுகிறது. போஜன பிரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, நித்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. உழைப்பு என்பது இருக்காது. ஒரு வீட்டில் குடும்பம் முழுவதும் உழைக்கணும். சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு சொல்லுகிறேன், அவர்களால் முடிந்த வேலையை வீட்டு வேலையில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், தாயோ தகப்பனுடைய செயல்பாடு, இப்போ இதை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வரணும், இதை இதை செய்யணும். எதுவுமே வேலைக்கு பிள்ளைக்கு மேனி நோகாமல் பூமிக்கு நோகாமல் பிள்ளை வளர்க்கிற ஜனங்கள் உண்டு. திடீர்னு ஒரு பருவத்திலே பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் முடியாது. நான் சொல்ல பெரிய வேலை இல்லை, சின்ன வேலையே அவங்களுக்கு பழகிக்க வேண்டும். போய் அதை எடுத்துக்கொண்டு வா, அதை எடுத்துக்கொண்டு வா, கடைக்கு வா, இதெல்லாம் நம்ம பயிற்றுவிக்க வேண்டும். வேலைக்காரர்களாக இருந்தால் கூட சொல்கிறேன்.
இந்த இடத்துல வேலைக்காரர்களிடத்தில் சில சமயத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து விடுவாங்க. இல்லத்தரசிகள் அல்லது வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் சொகுசான ஆரம்ப வாழ்க்கை சொகுசாக இருக்கும். இளம் வயதில் நீங்கள் படாத பாடுகள் படுகிற ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். இளம் வயது அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும், ஆனால் குடும்ப வாழ்க்கை விசாலத்தில் இருக்கும். இளம் வயதில் இஷ்டப்படி வாழ்கிற ஜனங்கள் குடும்ப வாழ்க்கை தூங்கினதும் மிகப்பெரிய ஒரு குறுகின சந்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்வாங்க, குறுகின வட்டாரத்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்வாங்க. அதன்படி பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை மிகவும் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தினா இருப்பாங்க. பழக்கம் இல்லை, நெருக்கப்பட்டு வாழ்ந்து பழக்கம் இல்லை, உபத்திரவத்தை கண்டதில்லை, பாடுகளை கண்டதில்லை, அப்படியே மேனாமினிக்கே வாழ்ந்து விட்டோம், சகல சுகபோகமாய் வாழ்ந்து விட்டோம். வாலிபாய்ஸு சொல்கிறேன், பின்னாட்கள் என்ன நடக்குது என்று கேட்டால் அந்த வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாய் போய்விடுகிறது, மிகவும் அது மிக கஷ்டமாகிடும். அதே சமயத்தில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த ஓய்வூதியத்தில் வளருகிற பிள்ளைகள் உண்டு. வயோதிக காலத்தில் தான் ஓய்வூதியம், அதற்குள்ளே வாசம் செய்கிற பிள்ளைகள் இருப்பாங்க, வாழ்க்கை நடத்துகிற பிள்ளைகள் இருப்பாங்க. 50 வயது 55 வயது அல்லது 45 50 வயதுக்குள்ளே பெற்றோர்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் காலமாக்கி விடுவார்கள். இந்த 50 வயதுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் பூமியை பார்க்கிறதும் அல்லது சூரியனை பார்க்கிறதுமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். வந்து கொண்டிருந்த வரவு ஏறத்தாழ 1 லட்ச ரூபாய் வந்து கொண்டிருந்த வரவு, கணவன் மனைவியினோட ஓய்வூதியம் சேர்த்து சொல்கிறேன், நின்று போய்விட்டது. எப்படி இருப்பாங்க? வீட்டை விற்பாங்க அல்லது கடனை வாங்குவாங்க, கடன் அடைக்க முடியாது வீட்டை விற்பாங்க, பல காரியங்கள். ஏன்னா கையின் பிரயாசம் இல்லை, எப்படியே வாங்கி வாங்கி சாப்பிட்டு பிள்ளைகளை அப்படி வளர்ப்பாங்க, மெத்தனை போக்குலே வளர்ப்பாங்க. இது எல்லாவற்றுக்கும் கணக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு. சபை மேய்ப்பனும் பெற்றோரும் ஒரே மாதிரி தான். ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் மேய்ப்பன் கணக்கு கொடுக்கணும். அதே போல் இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசியுடைய வீட்டில் பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை இருக்கிறது. கடன் பிரச்சனை இருக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் சமீப காலத்தில் என்னென்ன நடக்குது. மனைவி வீட்டை விட்டு போய்விடுவா, மனைவி வீட்டை விட்டு போய்விடுவா. இது வார்த்தையின்படியே நம்ம சொல்ல முடியும். நாட்டு நடைமுறை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும். என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் என்ன? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதால். பெண்மான் என்று சொல்லப்படுகிறது யார்? மனைவி. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இந்த பெண்மானை குறித்து வேதம் சொல்லுகிறத பாருங்க. எரேமியா 14வது அதிகாரம் தேசத்தின் மழை 4வது வசனம் சொல்லுகிறது. 14வது அதிகாரம் வீட்டில் நைட்டு கூட்டம் முடிச்சோன்னே நீங்கள் படித்து பார்த்துட்டு படுங்க. தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது, பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை கொள்ளுகிறார்கள். வெளியின் பெண்மான் குட்டி போட்டு புள்ளில்லாதினால் அதை விட்டு ஓடி போகும். பிரியமான தேவனுடைய ஜனமே, பெண்மான் மனைவி கொப்பனையாய் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 14 5வது வசனம் சொல்லுகிறது, புள்ளில்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். பெண்மான் தான் வர்ணிக்கப்படத்தக்கதான அழகிய பெண்மணி. அந்த நீதிமன்றத்தில் வாசிக்கிறோம். அவளே பெண்மானமாக இருக்கிற ஸ்திரீனுடைய மார்பகம் அவனுக்கு வேண்டாம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கும். பெண்ணை மனைவியை பெண்மானாக சுத்திக்கிறேன். இங்கே புள்ளி இல்லாவிட்டால் பெண்மானும் ஓடி போகும். அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறார் என்றால், இதனால தான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். உங்கள் குடும்பம், என் குடும்பம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் புல்லுள்ள இடங்கள் நமக்கு தேவை. அதற்குத்தான் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிற பொழுது புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் நடத்துகிறார். தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போகின்றார். காரணம் என்ன? புல்லை சாப்பிட்டு ஆடுகள் தண்ணீரை குடிக்கும் என்பது வெளியரங்கமான ஒரு காரியம். இந்த இடத்துல பெண்மான் புல்லில்லாவிட்டால் பெண்மான் போய்விடும், பெண்மான் ஓடி போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. பெண்மானுடைய சுபாவம். இப்படி வாழ்க்கையில் வறட்சி எதனால் வருகிறது? சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், மழை இல்லை அதனால் வறட்சி என்று உலகம் சொல்லும். யுத்தம் நடக்கிறது ஐயா, வருமானம் இல்லை. ஆனால் இந்த யுத்தத்துக்கு மேலே ஒரு காரியம் நடக்கிறது. அதுதான் விசுவாசியுடைய வாழ்க்கை. ஏன் மழை இல்லை? வேதம் சொல்லி வேசித்தனம் செய்கிறபடியினால தேசத்தில் மழை இல்லாமல் போயிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமா இல்லையா? ஓசியாவிலெல்லாம் வேசித்தனம் செய்தால் உலக பிரகாரம் சிநேகத்தில் பிள்ளைகள் ஈடுபடுகிறதை கண்டும் காணாமல் இருக்கிற பிள்ளைகள், பெற்றோர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வறட்சி ஆரம்பிக்கும்.
எடுத்தோடனே ஒரே நாள் யோபு போல் எடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சி உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும் என்று கேட்டால், ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் தரை வெடிக்கிற அளவுக்கு ஆகிவிடும். தண்ணீரற்ற தரையாக மாறிவிடும். அந்த தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத பட்டணத்தை விட்டு ஜனங்க குடி வெளியேறுகிறத நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். வறண்டு இஸ்ரவேல் மலைகளெல்லாம் வறண்டு போய் விடுகிறது. பனி இல்லை, மழை இல்லை, வறட்சி, எந்த பசுமையும் இல்லை. மரம், செடி, கொடிகள், தாவரங்கியல்கள் எதுவுமே வளரவில்லை. பறவைகள் இல்லை, மிருகங்கள் இல்லை, பழங்கள் சாப்பிடுவதற்கு வழிபோக்கர்கள் போன மலைகள். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரேல் மலையெல்லாம் காய்ந்து போய் விடுகிறது. விசுவாசனுடைய வாழ்க்கை இப்படித்தான். உங்கள் வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்கிற பொழுது, கண்சாடையான ஜீவம் நீங்கள் செய்கிற பொழுது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்க, அவ்வளோதான் நம்முடைய கவனம் இருக்கிற பொழுது வேறு விதமாய் கர்த்தர் நம்மை சிட்சிக்க ஆரம்பிக்கிறார். இந்த சவகாசங்கள், இந்த நட்புகள், இந்த ஐக்கியங்கள் எல்லாம் பெற்றோருடைய கவனம் அதில் காணப்படும். எங்கே போகிறாங்க, ஏதோ வருகிறாங்க. வாலிப பிள்ளைகள் இந்த காலத்தில் எதுவும் பண்ண முடியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. உலகம் சொல்லலாம், இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம்னு சொல்கிறது. நீங்கள் வஸ்திரத்தை மாற்றி கொண்டு வருகிறதுனால கர்த்தரை ஏமாற்ற முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், சபையினுடைய போதகன்னு உச்சி கொழுந்து விடும். நானும் வெண்வஸ்திரம் அறிந்திருக்கிறேன், நீங்களும் வெண்வஸ்திரம் அறிந்திருக்கிறீங்க. அது ஒரு விதமான ஒருமித்து போகிறது போல இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெள்ளையை உடுத்தலாம், யார் வேணால் உடுத்தலாம், கரும்புள்ளி பெருசாக தெரிஞ்சிடும். அது ஒரு நிறம், அவ்வளோதான். அது உங்களை பரிசுத்தப்படுத்தாது. நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில் எங்கு கவனம் செலுத்த வேண்டும், எது போதிக்க வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். இந்த வறட்சியான சூழ்நிலை பெண்மான் இருக்காது. பிள்ளைகளும் திசை திரும்பி போய் விடுவாங்க. பணம் இருந்தாலும், வசதி இருந்தாலும் பிள்ளைகள் திசை திருப்பி போய் விடுவாங்க. வசதி குறைந்து இருந்தாலும் பிள்ளைகள் திசை திருப்பப்பட்டு விடுவாங்க. அது அந்த குடும்பம் இணைக்கப்பட்ட குடும்பமாக இருக்காது, பிணைக்கப்பட்ட குடும்பமாக இருக்கா. இல்லை, குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறதுன்னு தெரியும், குடும்பத்திற்கு இந்த காரியங்களெல்லாம் தேவை என்று தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் இஷ்டப்படி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. பெற்றெடுத்த பெற்றோருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவு முறைகள் கொஞ்சம் நாட்கள் தான். இது உண்மை. உங்களோடு கூட அந்த பிள்ளைகள் பயணப்படுகிற வாலிப பருவம் மட்டும்தான். அந்த பிள்ளைகள் வாலிப பருவம் வந்த உடனே பெற்றோரும் சில சமயத்தில் வாலிப பருவத்தை உடையவர்களை போல நடக்க ஆரம்பிக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், அந்த குடும்பம் சிதைந்து போகும். இந்த இடத்துல தகப்பன் இல்லை, புருஷன் இல்லை, கடன் பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனால் இந்த பெண்மணி எடுக்கிற எல்லா தீர்வுகளும் பார்த்தா பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தை நிர்மூலப்படுத்த வேண்டும். கடன் பட்டது என்னமோ புருஷன். ஏன்னா இந்த பிள்ளைகளும் அவர்களோடு போய்விட்டது. பெண்மணி தனியாகி விடலாம், பிரமாணத்தின்படி வேற திருமணம் செய்து கூட வாழ்ந்து கொள்ளலாம். கடன் அடைந்து விடுகிறது, அடைமானத்துக்கு பிள்ளைகள் போய்விடுகிறாங்க. தனித்து இருக்கிறா, தனித்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த பெண்மணியுடைய உத்தமத்தை பாருங்க, பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தை நிர்மூலப்படுத்துவதிலே கண்ணும் கருத்துமா இருக்கிறா. இந்த மாதிரி நான் பிரசங்கம் பண்ணதில்லை, வெவ்வேறு மாதிரி நீங்கள் இதே சரிதை கேட்டிருக்கலாம், யூடியூப்பில் இருக்கிறது. ஆனால் இந்த காலை வேளையில் அதிகாலையில் கர்த்தர் எனக்கு இடைப்பட்ட ஒரு சில வெளிப்பாடுகளை தான் சபைக்கு முன்னே சொல்ல வருகிறேன். உங்கள் பிள்ளைக்கென்று எதை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க, அது கட்டாயம் கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கென்று என்ன நீங்கள் செய்ய வேண்டும். முதலில் பல கடமைகள் இருக்குது பெற்றோருக்கு. படித்தோம், படிக்க வைத்தோம், திருமணம் செய்தோம், என் கடமை முடிந்துட்டு உதடுகள் சொல்லும், உலகத்தாருடைய உதடுகள் சொல்லும். ஆனால் பிள்ளைகள் அப்படி, வேதம் அப்படி சொல்லவில்லை. பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் ஆளாக்குறீங்க, உருவாக்குறீங்க. அவர்களுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும், அதை நிர்வாகிக்க அவர்களை பழக வேண்டும், பணம் பழக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். பணத்தை அவர்கள் புதிதாக பார்க்கலாம் இருக்கக்கூடாது, யார்கிட்டும் போய் எதுவும் வாங்காத, கடன் வாங்கக்கூடாது என்று போதிக்க வேண்டும். அல்லது பெற்றோருடைய பழக்கம் அப்படியே பிள்ளைகளை தாக்கும், அப்படியே வாங்கி வாங்கி பழகி இருக்கும். கொடுத்த குடும்பங்கள் வாங்குகிற அளவுக்கு வந்துவிடும். சில சமயத்தை வாங்கியே பழகின குடும்பங்கள் இருக்கும், கொடுக்கவே முடியாது. அதாவது கொடுக்குற ஸ்தானத்துக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஒவ்வொரு கடன் அடைய புது புது கடன் வாங்கி 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 நிரப்பி வாழ்க்கை முழுவதும் ஒரு விதமான சஞ்சலத்துக்குள்ளே போய்விடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே இந்த பெண்மணி எடுத்த தீர்மானம், தீர்க்கதரிசி சந்தித்ததனுடைய கருப்பொருள் என்னவென்றால், அஸ்திபாரங்கள் என்னவென்று கேட்டால், பிள்ளைகள் அடிமையாய் போகக்கூடாது. அந்த நல்ல எண்ணத்தில் சொல்லுகிறாள். ஆனால் அதற்கு சில காரியங்கள் செய்தாக வேண்டும். பிள்ளைகளோடு கூட அவள் ஒரு அறையில் தங்க வேண்டும். இப்பொழுது விருத்தி எப்படி கெடுக்கப்படுகிறது, எப்படி குடும்பம் விருத்தி அடையாமல் போகிறது என்று கேட்டால், பிள்ளைகளாலே பெற்றோர்கள் நடுவீதிக்கு வந்தவர்கள் உண்டு.
பிள்ளைகளாலே பெற்றோர்கள் கனவீனப்பட்டவர்கள் உண்டு. பிள்ளைகளாலே பெற்றோர்கள் சொத்துக்களெல்லாம் விற்று போனவர்கள் உண்டு. நல்ல வேளை அந்த மாதிரி நமக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்தருள் இருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஏன்னா இந்த புறமும் நம்ம பார்க்கணும். ஒரு நாணயத்தின் ஒரு புறத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. என் பிள்ளை படிக்கலையா, என் பிள்ளை சேட்டை பண்ணுறான், என் பிள்ளை இதை பண்ணுறான், அதை பண்ணுறான், 26 வயசு ஆகுது, 27 வயசு ஆகுறது, பெண் இன்னும் வீட்டில் இருக்கிறா. வீதிகள் நடந்து போனாலே யாராவது ஏற்றி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு ஒரு பருவம், ஒரு உருவம், ஒரு அந்தஸ்து இருக்கும். கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணுகிற பெண்களாக இருந்தால் அவங்களே வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. இன்னும் உங்களுடைய குமார்த்திகள் வீட்டில் இருக்கிறாங்க, உங்களுக்கு அடங்கி இருக்கிறார்கள் என்றால், இன்னும் உங்கள் குமாரர்கள் உங்களுக்கு அடக்க உடக்கமாக இருக்கிறாள் என்றால், கர்த்தருக்கு நீங்கள் என்றென்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயபக்தியோடு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற குடும்பமாய் காணப்படுகிறீங்க. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நல்ல காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்யவில்லைன்னு உதடு சொல்லலாம். உள்ளங்கள் சோர்வியில் பேசலாம், சொல்ல வேண்டும் பிள்ளைகளை பார்த்து, அல்லது பிள்ளையை நினைத்து பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தாவே என் குடும்பத்தை நீர் ஆதரித்து வருகிறீர், என் பிள்ளைகள் படி தாண்டவில்லை, என் பிள்ளைகள் அந்நியர் வஸ்துல போகவில்லை, கர்த்தர் நீர் வைத்த பெரிதான கிருபையினால என் பிள்ளைகள் பந்திய சொல்ல ஒளிவு மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் தியானிக்க வேண்டும். கதவை பூட்டுகிறான், பாத்திரம் எல்லாவற்றிலையும் வார்த்து நிறைந்த ஒரு பக்கத்தில் வைக்கிறான். பிள்ளைகளோடு கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். இந்த குடும்பத்தில் பிள்ளைகளோடு கூட தகப்பன் தாய் அல்லது பெற்றோரும் அல்லது தாய் அல்லது தகப்பன் பிள்ளைகள் அப்படி பயணப்படணும். ஆபிரகாம் ஈசாக்கோடு பயணப்படுவது அந்த மோரியா தேசத்தினுடைய பயணம். தகனபடியாக வைக்கபடி கர்த்தர் பண்ணிக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஒரு பயணம் இருக்கிறது. பிள்ளைகளோடு பயணப்படணும். எங்கெங்கோ பயணப்படுவாங்க, எதுக்கோ போவாங்க, பிள்ளைகளை மறந்துடுவாங்க. கேட்டால் காலேஜு, கேட்டால் ஸ்கூலு, கேட்டால் டியூஷனு, எப்படியாவது அந்த பிள்ளைகளுடைய பயணம் ஆவிக்குரிய பயணம் இருக்காது, பூமிக்குரிய பயணம் கேட்டால் இருக்கும். இப்போ நைட் சாப்பிட போகிறோன்னு சொல்லுங்களேன், எந்த பிள்ளையாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஒரு பருவம் வரைக்கும் சொல்கிறேன். இல்லை நான் சாப்பிட்டு வரேன்னாலும் முடிஞ்சு போச்சு. ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னா, பிள்ளைகளுடைய உங்களுடைய கவனம் பிள்ளைகள் மீது இருக்கணும். கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது இந்த அம்மாவுக்கு. ஆனால் அந்த கடனுக்கு உடைய மைய புள்ளி என்னன்னு கேட்டால் பிள்ளைகளை மீட்டெடுக்க வேணும். கடனில் பிள்ளைகள் அடிமையாய் போய் விடக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு ஓடு கூட இந்த பெண்மணியுடைய பிரயாசம் காணப்படுகிறது. இவன் பாத்திரத்தை வாங்குகிறான், பாத்திரத்தை கொடுக்குறான். இந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். இப்பொழுது எண்ணெய் நின்று போய்விட்டது. ஏன் நான் சொல்லுகிறேன்னா, நல்ல சம்பாஷணை இருக்குது பாருங்க. தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் பெற்றோரும் பேசிக்கொள்ளாத குடும்பங்கள் உண்டு. பெண்கள் எடுக்கிற தீர்மானம், மகள்கள் எடுக்கிற தீர்மானம், மகன்கள் செய்கிற நடத்துகிற குடும்பம், அதான் மகன்கள் குடும்பத்திலே காணப்படுகிற கிரியைகள், அவருடைய போக்கு சரியில்லை, அவருடைய ஐக்கியங்கள் சரியில்லை, அவருடைய சவகாசங்கள் சரியில்லை, அவருடைய நடத்த சரியில்லை. வாலிபர்கள், கன்னிகைகள் பெற்றோடு பேசுகிறது இல்லை, பெற்றோர் அவர்களோடு பேசுகிறது இல்லை, சரியான ஒரு தொடர்பு இல்லை. குடும்பம் எப்படி விருத்தி அடையும்? இந்த இடத்துல குடும்ப விருத்திக்கு இந்த பெண்ணை கர்த்தர் எப்படியோ ஆசீர்வதித்திருக்கலாம். எப்படி வேணால் அந்த தேவ பக்தியானது எப்படியோ நம்ம இஷ்டப்படி குருட்டு விசுவாசத்தில் சொல்லலாம். தேவதூதன் வந்தான் காசை கொடு, அந்த மாதிரி தரிசனம் பார்த்துருக்கிறேன். நான் கூட தேவதூதன் வருகிறதும் பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு போகிறதும் பார்த்துருக்கிறேன். கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அது நிறைவேறதுலேயே நான் பார்த்துருக்கிறேன். யாராவது ஒரு மனுஷனை எழுப்பப்படுவான், அந்த மனுஷனை ஊழியம் செய்வேன், அந்த மனுஷன் காணிக்கையாக கொடுக்குற காசுக்கும் தேவதூதன் வந்து காட்டின காசுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்மளுடைய விசுவாசை பலப்படுத்துகிற கர்த்தர் கொடுக்குற தரிசனங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை என்னவென்றால், அந்த எண்ணெய் வியாபாரம் என்பது கிரியை பெருசல்ல. அதுக்கு முன்னாடி குடும்பத்தில் உள்ள கிரியைகள் என்ன என்று பார்க்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளோடு சம்பாஷிக்க வேண்டும், நல்ல சம்பாஷணை இருக்க வேண்டும். பிள்ளைகளோடு நல்ல சம்பாஷணை இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உங்களிடத்தில் நல்ல சம்பாஷணை இருக்க வேண்டும். ஒளிமறைவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். அதே சமயத்தில் பிள்ளைகள் அக்கம் பக்கத்தில் போய் வருகிற நல்ல ஒரு ஐக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். குடும்பமாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அறிமுகமாகி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பரிச்சயமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த குலைச்சல் இல்லாத வரைக்கும் இந்த ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாவரோடும் சமாதானம் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்கம் பக்கத்தில் சண்டை இருக்கிறதா? கொஞ்சம் யோசிக்கணும். திடுக்கிடும் தகவல்கள் போல சில விஷயங்கள் நடைபெறும். அப்போ அண்டையாளர் தான் வரணும், வர்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும்.
அவர்களுக்கு என்ன தான் நம்மளும் போகணும். திஸ் ஒன்லி சோஷியல் ஒர்க். இது வெறும் ஒரு சமூக பணி போல தான். ஆனால் உங்கள் பரிசுத்தமோ உங்கள் பிரதிஷ்டையோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீட்டப்படாமல் உங்களை காத்து கொள்ளுகிற வரைக்கும் இந்த சமூக ஐக்கியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிற ஆசீர்வதிக்கிறோம். அதுக்கு மேலே போகிற பொழுது தான் பிரச்சனை ஆகிவிடும். இப்போ இதுக்கு பார்ப்பீர்கள்னு சொன்னால், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தாவீது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் அடையாளமே அபிஷேகம்தான். அகிதோபேல், அது மன்னிக்கவும், அப்சலோம் என்னுடைய சொந்த குமாரன் மறுமனை ஆட்டிகள் இடத்துல போய் பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. தாவீதினுடைய மறுமனை ஆட்டிகள் இடத்துல பிள்ளையால் என்ன நடக்குது? குடும்பம் வெறுத்தி அடைய வேண்டிய குடும்பம். அது யார்? இவனுக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. கடைசியில் பார்த்தா வாழ்க்கையை வித்தியாசமாக போய் விடுகிறது. அப்சலோம் பாதி வயதிலே இறந்து போய் விடுகிறான். ஏன் இதெல்லாம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். தாமராகிய தன் சகோதரியை அம்னோன் கற்பழித்து விடுகிறான். அதை கேட்பதற்கென்று ராஜாவிடத்தில் பல முறை அவன் சமயம் பார்க்கிறான். ராஜா கண்டு கொள்கிறதாக தெரியவில்லை. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. ராஜா நியாயந்திருக்கணும் பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போய்விட்டது. இன்று நேராக போய் அம்னோனை கொன்று போட்டுவிட்டு தாய் தகப்பன், அதாவது தன் தாயினுடைய தகப்பன் வீட்டுக்கு போய் அவள் தஞ்சம் பொங்குந்து விடுகிறான். கேசூர் ராஜாவினுடைய வீட்டில் ரன்மனில் போய் 2 வருஷம் இருந்து விட்டு அதன் பிறகு எருசலேமுக்கு வருகிறான். எருசலேமுக்கு வந்த பிறகும் தகப்பனை சந்திக்கவில்லை. குடும்பம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை, சரியான ஒரு உடன்படிக்கை இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த குடும்பம் விருத்தி அடையாது. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற குடும்பம் அது நாசமாய் போகும். இதற்கு பெரிய விதத்தில் சில சமயத்தில் தம்பதிகளுக்குள்ளே இருவரும் ஒரு பொல்லாத ஒரு துர்க்குணம் காணப்பட்டுவிடும். மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும். பிள்ளைகளை தன் வசப்படுத்தி கொண்டு ஒரு துணைவரில் ஒருத்தரை தனிமைப்படுத்தி விடுவாங்க. என் பெண்கள், என் பிள்ளைகள், அவளுக்கு எதையும் சாயிடம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். பணமெல்லாம் ரெண்டாவது, குடும்ப நிர்வாகத்துக்குள்ளே சொல்கிறேன், 4 சோத்துக்குள்ளே. பிள்ளைகள் எல்லாம் தாய் ஒரு விதமாக போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா பெண்கள் தகப்பெல்லாம் ஒரு விதமாக இருப்பாங்க. தாய் அப்படியே புறக்கணிக்கப்படுகிற போல இருப்பான். ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டிலே இது நடந்து கொண்டு இது மாதிரி இருந்தால் ஜபங்கள் கேட்காது. உங்கள் துதிகள் ஓயாது, உங்கள் துதிகள் போய் தேவ சமூகத்தில் எடுக்காது. இதை யார் முன்னே நின்று இந்த சூதான வேலையில் இருக்கிறாங்களோ, தகப்பனை குறித்து தகப்பன நேரத்தில் மகன்களிடத்தை தூத்துகிறது. ஏன்னா தகப்பனுக்கும் இந்த மனைவியினுடைய வீட்டாருக்கும் ஆகாது. ஏதோ சில காரியத்தினால அவர்களை உற்சாகப்படுத்துகிறது இல்லை. உடனே இந்த பெண்மணி பழி வாங்குற அளவுக்கு சின்ன வயசுலலாம் விட்டுரும் அந்த அம்மா. அதுதான் அதில் இருக்க சூது. சின்ன வயதுலெல்லாம் அந்த வாழை வெட்டி ஆகி விடுவோம் என்ற பயத்தில் அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளிருக்கும். இந்த முதுமைக்குள்ளே போகிற பொழுது அதற்குள்ளே ஒரு வீரியம் வந்துவிடும். என்ன வீரியம்? பிள்ளைகள் வளர்ந்து விட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாங்க, இனி இந்த மனுஷன் தேவையில்லைன்ற அளவுக்கு ஒரு விவாகத்தில் ஆகாது. இது வீட்டுக்குள்ளே இந்த பூசல் போய் கொண்டிருக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ண முடியாத அளவிற்கு செய்துவிடும். அப்படியே என்ன நடக்குன்னு கேட்டால், இந்த மனுஷன் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார். அல்லது இந்த பெண் மனைவி போய் அப்படியே பிள்ளைகளோடு தஞ்சம் புகுந்து விடுவா. புருஷனை பாராதவளாகவே காணப்பட்டு விடுவான். போயிடுவாங்க, நீ வேணாம் எனக்குன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்? இந்த துர்க்குணம் இது ஆரம்பத்திலேருந்தே இருக்கும், உள்ளே இருக்கும், வெளில வராது. இந்த மனுஷன் பராக்கிரமம் இருக்கும், நல்ல வாழ்க்கையின் உச்சகட்டத்தில் இருக்கும், முக்கியமான கட்டணங்கள் செலுத்த வேண்டியதுக்கெல்லாம் அந்த புருஷனுடைய பணம் தேவை. பிள்ளைகள் அந்த பணத்தில் படித்திருப்பாங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவர்களாக அந்த பிள்ளைகளை அப்படியே தாய் பக்கம் போயிடுவாங்க, தகப்பன் பக்கம் போயிடுவாங்க. மனைவியை தாயை கைவிடுவர்களும் உண்டு, தகப்பனை கைவிடுவர்களும் உண்டு. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே இந்த ஜீவனம் பண்ண முடியும்? இதெல்லாம் விசுவாசிகளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற காரியம் இல்லை. தகப்பன் ஏதோ ஒரு கெட்ட சவகாசமோ கெட்ட பழக்கத்திலோ காணப்பட்டு கொண்டிருந்தாலும் வெளியில் செய்கிற ஊழியத்தை உள்ளே செய்யுங்க. துடிக்கிறாங்க இல்லையா, மலைக்கு போகிறேன், பீகாருக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு அதை வீட்டில் செய்யுங்க. இந்த வேசித்தன ஆவியை கடிந்து கொள்ளுங்க. குடும்பமாக இருந்து 2 பேர் பிள்ளைகள் இருந்து தாயோடு சேர்ந்து 3 பேரும் உபவாசம் இருந்து தகப்பனை ஆதாயப்படுத்துங்க பார்ப்போம். அது நல்ல குடும்பத்துக்கு அறிகுறி, நல்ல தலைமைத்துவத்துக்கு அறிகுறி, நல்ல சபைக்கு நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம், நல்ல ஆவிக்குரிய பண்பாட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மனுஷன் வேசிக்கல்லன் என்று முத்தரித்து பறைசாற்றுக்குள்ளே மனைவியாக காணப்படுவான். முதல் விஷயம் இது தெரிய வந்தோன்னே மனைவி எல்லாருக்கும் ஃபோன் பண்ண சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கார் இவ்வளோ வச்சுருக்கா, இவ்வளோ வச்சுருக்கா. அது உண்மையாக இல்லாமல் நெருப்பு இல்லாமல் புகையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். யாரும் குழந்தை கிடையாது, சரியான சாட்சியோடு தான் அதெல்லாம் கையுமே மாட்டியே இருக்கட்டும். உங்கள் நிலைப்பாடு என்ன? அழிந்து போகிற ஒரு ஆத்துமாக்காக ஒரு திறப்பின் வாசனை இருக்க வேண்டிய ஒரு விசுவாசிகளாகவே நம்ம பார்க்கணும்.
உங்கள் கதவை பூட்டி நீங்கள் வீட்டில் இருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள வேண்டிய ரகசியத்தை காத்துக்கொள்ளணும். சில சமயம் பிள்ளைகளுக்கு கூட சொல்லாமலே அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டால் ஜபம் தூபங்கள் ஏறெடுக்கப்பட்டு விடும். சில குடும்பங்கள், பல என்று நான் சொல்ல, யார்கிட்டையும் ஜபத்து கூட இது சொல்ல மாட்டாங்க. இது அப்படியே பரவிடும். இது என்னங்க பரவுறது, எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சொல்லட்டும். நீங்கள் கிறிஸ்து நிமித்தம் நொறுக்கப்படுவதாக எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தை பார்க்கணும். இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், அந்த மனுஷன் அப்படி போய்விட்டான், நம்மளும் இந்த வழியில் இப்படி போயிடுறோம். அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணி போயிட்டான், தேவனுடைய தயவினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயம் கூட பெற்றிருக்கலாம். தேவன் சிட்சியின் மூலம் அந்த மனுஷனை சந்தித்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தெரியாது. எடுக்கிற தீர்மானம் ஜீவனம் பண்ண முடியாது. நீயும் உன் பிள்ளைகளும் சேர்ந்து ஜீவனம் பண்ணுங்க முடியாது. நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றுதான் தலைப்பு. அப்படி ஜீவனம் பண்ணுகிற குடும்பம் தான் விருத்தி அடையும். விருத்தி அடையாத குடும்பம் இருப்பதுக்கான காரணம் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரிவினைகள் இருக்கும். குடி கிடையாது, எந்தவித லாகிரிய வஸ்து கிடையாது. ஆனால் இந்த தொடர்புகள் சில சமயத்தில் தீண்டுகிறது உண்டு, தீட்டுப்படுகிறது உண்டு. இது எப்படியோ பக்தி உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளே இந்த பிசாசு உள்ள வந்து இதை போதகனால் துரத்த முடியாது, அப்போஸ்தலனால் துரத்த முடியாது, தீர்க்கதரிசியால் துரத்த முடியாது, மெய்ப்பனால் துரத்த முடியாது, சுவிசேஷனால் துரத்த முடியாது. ஆனால் படையெடுக்கிறதுலாம் சுவிசேஷ ஊழியத்தை நோக்கி போவாங்க. இவன் மந்திரம் பண்ணிட்டா, இவன் மாயம் பண்ணிட்டா. நீங்கள் உட்கார்ந்து ஜெபித்து நீங்கள் தான் உங்கள் அன்பின் கனிகள் மூலம் இதை உடைக்கப்பட வேண்டும். ஆவின் கனிகளால் இதை நீங்கள் உடைக்கணும். இப்படிப்பட்ட கட்டில பிள்ளைகளோ புருஷனோ சிக்கியிருப்பான் என்றால் உங்கள் ஜபம், உங்கள் உபவாசம் இந்த இடத்துல தேவைப்படும். என்ன, நீ தேசத்துக்காக கலக்கிறதோ, தேசத்தை குலுக்கிறதுக்காக போய் ஜெபிக்கிறதோ இதெல்லாம் கைகூடாது. நான் சொந்த தோட்டத்தை பறிகுறித்து விட்டீங்க, சொந்த மந்தையின் மீது உங்களுக்கு கவனம் இல்லை, உன் ஆடுகளை கவனித்துப்பார், அதோட நிலையை நீ அறிந்து கொள்வா என்று வேதம் சொல்லுது. போதகனுக்கு மெய்ப்பனுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற தலைவனுக்கோ தலைவிக்கும் சேர்ந்து சொல்லப்படுகிற காரியம். இது ஒரு ஆடு, பிள்ளைகள் ஒரு ஆடுகளை போல மந்தையை போல உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஒன்றோ ரெண்டாவளோ தானே. இந்த இடத்துல பாருங்க, தகப்பன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அடையாளமே அபிஷேகம், பெரிய ராசா. பிள்ளை தவறு செய்ய அளவிற்கு தகப்பனுடைய ஜீவியம் காணப்படுகிறது. அதே தவறு தான் இவன் செஞ்சான். எந்த முகத்தை வச்சு அந்த பிள்ளைகிட்ட போய் நின்று பேச முடியும்? அதுதான் தாவீதினுடைய நிலைப்பாடு. கடைசியில் பார்த்தா இதனுடைய பலன், அவன் கடைசியில் நாட்களுக்கு முன்னே செற்றதை போல வாழ வயதில் அந்த குமாரன் மறைத்து போய் விடுகிறான் விபச்சார பாவத்தினால. என்ன நடந்துக்க உங்களுக்கு தெரியும் அல்லவா? மறுமநாட்டை பிரவேசித்து தான் ராஜ்யபாரத்தை தான் எடுத்துக்கொள்கிற அளவுக்கு அவன் ஜனங்களை திரட்டி கொண்டு வந்து நிற்கிறான். தாவீது ஒரு கூட்டமாக மாறுகிற தாவீது அவனுடைய விசுவாசிகள், தாவீதுடைய ஆதரவாளர்களும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. அப்புறம் அப்சலோமுக்கு என்று அகிதோபேல் போய் சேர்த்து விட்டான், பத்சேபாளுடைய தாத்தா. ஒரு விபச்சார பாவத்தினால வருகிற விளைவுகள் சொல்கிறேன். குடும்பமே பிழைக்கப்படுகிறது. பாவியாக ஒரு மனுஷன் பெரிய நன்மை கெடுத்து போடுவான். வாரந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் எடுக்கிற தீர்மானம், நீங்கள் கொண்டு வருகிற ஒரு மனையாட்டி, ஒரு மணவாளன் வீட்டிற்குள்ளே குடும்பம் கலங்கி போய்விடும், குடும்பம் செதறி போய்விடும். இதெல்லாம் ஒரு மனுஷன் உள்ளே வருவதற்கு முன்பே நீங்கள் செய்ய வேண்டிய பக்கம் என்னென்னா, பிள்ளைகளை பிடித்து உட்கார வைத்து குடும்ப ஜெபம் பண்ணால் கூட இது தோற்றுரும். குடும்ப ஜெபம் பண்ணிகிட்டே இந்த தவறு செய்யலாம், செய்வாங்க. உங்கள் குடும்ப ஜெபங்களை காப்பாற்றாது நான் சொல்லலை, அதை குறித்து தரக்குறையாகவும் நான் சொல்லலை. சத்தியத்தில் பயணப்பட வாங்க. குடும்ப ஜெபம் பண்ணனால பெருமிதமோ ஆவிக்குரிய மேட்டிப்போ வந்து விடக்கூடாது. இதை புரிந்து கொள்ளணும். வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? தகப்பனுடைய ஜீவன் சரியில்லை, தகப்பனால் அந்த காரியத்தை எடுத்து பேச முடியாது. அவன் ஏற்கனவே ஒரு விபச்சாரத்தில் மாட்டியிருக்கிறான். அதே கேஸ் தான் இப்போ இங்கே வருது. அப்சலோம் கொண்டு வருகிற கோரிக்கை. அவன் பார்த்தான் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனே போய் கொலையை பண்ணிட்டான். ஒரு வேசித்தனம், ஒரு ரத்தம் சிந்துதல். மறுபடியும் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துல கர்வாலி மரம் அவனுடைய சிண்டை நியாயம் தீர்த்துட்டு, அழகிய சுருள் முடி கொண்டவன் இவன் போகிற பொழுது அந்த காட்டு பகுதியில் கர்வாலி மரத்தில் போய் இவன் தலை மயிர் சிக்கி கொள்கிறது. கழுதை நகர்ந்து விடுது, அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறான். யோபும் பிரதானிகளும் போய் அவனை மீட்டு கொண்டு வரவர்கள் அவனை அடித்து நாயடிக்கிற மாதிரி அடித்து அங்கேயே சாப்பிட்டுறான். குமாரனை இழந்தேனே என்று சொல்லி அப்சலோம் இழவிற்கு மரணத்தில் அப்படியாய் தாவீது கலங்குகிறான். அப்சலோமே என்று. ஏன் நான் சொல்லுகிறேன்னா, வளர்க்க தவறாமல் வளர்ப்பு என்பது உங்கள் கருத்தில் கர்த்தர் கொடுக்குறான். இஷ்டப்படி விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு தகப்பனுக்கும் லட்சியம் உண்டு பண்ணுவான். அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது செய்யட்டும். அவனுக்கு என்ன தெரியும் இன்ட்ரெஸ்ட்டு? 17 வயசில் என்ன தெரியும்?
சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 17 வயசில் என்ன தெரியும்? சக நண்பர்கள் என்ன செய்யலாம் அதை செய்யணும்னு ஆசைப்படும் அந்த பையன். அதுக்காக நம்ம பெற்று வளர்த்தோம். சரி, எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்காது. அறிவு இருக்கிறவங்ககிட்டயாவது கூப்பிட்டு கேட்கணும். இதெல்லாம் இருக்கு. ஏதோ நம்ம ஜெபம் பண்ணுறோம் அதனால் எல்லாம் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது இந்த பெண்மணிக்கு நல்ல ஒரு குடும்ப நிர்வாகம், நல்ல ஒரு மனநிலை. இந்த பிள்ளைகள் அடிமையாகி போட்டாங்க, நம்ம தனியாகிட்டா கல்யாணம் பண்ணி கூட ஃபுல் லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணலாம், புதுசாக துவங்கலாம். பிரமாணமே சொல்லுது, துணை இல்லைன்னா மறுபடியும் துவங்கலாம், தவறு இல்லை. வயசெல்லாம் முக்கியம் இல்லை. அதுதான் பிரச்சனையே பிள்ளைங்க தானே. 2ஆம் கல்யாணத்துக்கு இப்போ பிள்ளைங்களும் போயிடுறான் அடிமையாகி. ஆமாப்பா, அப்பா கடன் வாங்கிட்டார், என்ன பண்ணுறது, என்கிட்ட காசு நான் ஒத்த பொம்பளை என்ன பண்ணுறது. அப்புறம் அடிமையாக போய்ட்டு அவன் திரும்பி வர முடியாது. அதான் அந்த காலத்தில் அடிமைத்தனம். அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இப்போ அடிமைத்தனம் இப்படி தான். ஒரு பொண்ணோட போயிட்டா, ஒரு பையனோட பொண்ணு போயிட்டான்னா திரும்பி வரமாட்டாங்க. வராத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடும். இல்லை வந்தால் போக மாட்டாங்க. 2 நடக்கும். ஒன்று போனால் திரும்பி வரமாட்டாங்க, இல்லை வந்துட்டாங்களாம் திரும்பி போக மாட்டாங்க. வாழ்க்கையில் இருக்கிறவங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நான் என்ன சொல்ல வரேன். குடும்பங்கள் இவங்க வெறும் கண்கள் வெறும் மாம்சத்தை பார்க்குது. குடும்ப பின்னணியை பார்க்குற அளவுக்கு அந்த வயசு இருக்காது. அவன் அப்பா யார், ஆத்தா யார், அவன் என்ன ஜோலி பண்ணுறான், என்ன வருமானம், என்ன பின்னணி, இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. இவங்க கண்கள் பார்த்தது, கண்டதும் காதல், கொண்டதும் மோகம் மாதிரி ஆகிடும். அதை சாதிப்பதற்கோ ஜெயிப்பதற்கோ தான் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அந்த வயசு அந்த மாதிரி தெரியாது. அங்கே தாண்டி வந்த பொழுது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன என்று தெரியும். பக்குவம் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள். பிள்ளைகளோடு ஜீவனம் பண்ணுகிற பொழுது பிள்ளைகளாலே ஜீவியம் பிரச்சனையாயிடும். தாவீதினுடைய மகன் இப்படி பண்ணிட்டான், ஆவிக்குரிய மனுஷன். ஈசாக்குடைய மகன் ஆவிக்குரிய மனுஷன் ஈசாக், அவனுடைய மகன் ஏசா இப்படி பண்ணிட்டான். எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க ஒன்றுமே தெரியாது. ஈசாக்கு மனைவி உண்டு, அவன் உண்டு, மனைவி உண்டு, அவன் உண்டு, வெள்ளாட்டுக்கறி உண்டு, அழகிய மனைவி இருக்கிறா, வெள்ளாட்டுக்கறி உண்டு, இப்படியே போய்விட்டது. கடைசியில் பார்த்தா ஏசா சீர்கெட்டவனாகவே வளர்கிறான். இதெல்லாம் ஆவிக்குரியோட வீட்டிலே உதித்தெழுந்த நட்சத்திரங்கள், பிரகாசிக்காத நட்சத்திரங்கள், இதெல்லாம் மார்க்கம் தப்பி போன நட்சத்திரங்கள். இளம் வயதில் பிள்ளைகளை விடுவீர்கள் என்று சொன்னால், இளமையில் அந்த பிள்ளைகளை விட்டால் அவ்வளோதான், உங்கள் முதுமை ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரே ஊரில் இருக்கலாம், சில சமயத்தில் அந்த பிள்ளைகள் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டுவிடும். முடியாது, உங்களுக்கு தெரியாது என்பதல்ல நான் சொல்கிறது. ஜீவனம் பண்ணுகிறது இதெல்லாம் பிரச்சனையாகிவிடும். இதெல்லாம் ஆவிக்குரிய குடும்பத்தை சுற்றி சுற்றி சாத்தான் சூறையாடி கொண்டிருக்கிறான். ஈசாக்குடைய பயபக்தி, ஈசாக்குடைய கீழ்ப்படுத்தி, ஈசாக்குடைய பலிபீடத்தில் தகன பலிபீடமாக பலியாக ஒப்பு கொடுத்ததெல்லாம் ஏசாவை காக்கவில்லை, ஈசாக்கின் ஜீவத்தை காத்தது. உங்கள் பிரதிஷ்டை, உங்கள் உபவாசம், உங்களுடைய ஜபம் எல்லாம் உங்கள் ஜீவத்தை காக்கிறது. அது பத்தாது. உன்னில் இருக்கிற அபிஷேகம் உன்னுடைய சந்ததியாரை முதல் தொடரணும். உன்னில் இருக்கிற கிருபைகள் உங்கள் சந்ததியாரை முதல்ல சந்திக்கணும். அப்புறம் தேசத்துக்கு போகிறது, அப்புறம் நீங்கள் ஊழியம் செய்கிறது, அப்புறம் நீங்கள் பிரபலமாகுது. ஏன்னா பெரிய பெரிய திரளான ஜனங்கள் மத்தியில் இருக்கிற ஊழியக்காரன் பிள்ளைகளை கோட்டை விட்டுட்டான். அவருடைய வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கை சரியில்லை, வார்த்தாக்கி விடுகிறது. அவனுடைய நாட்கள் முழுவதும் அந்த முள்ளை பார்த்து கொண்டே மடிந்து போன ஊழியக்காரர்கள் உண்டு. எல்லாம் எவ்வளோ பிரபலியம் இருக்கு. 2வது கல்யாணம் திருப்பி பண்ணி வைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும். சமூக மேன்மை அவங்களை தடை செய்யும், ஆவிக்குரிய பெருமை அவளை தடை செய்யும். பிள்ளைக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணுறப்ப திருட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரியே அந்த பிரகஸ்பதிகள் காணப்படுவாங்க. இதெல்லாம் இந்த வளாகத்திலே நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். நம்முடைய ஆலய வளாகத்திலே வாராண்டாவிலே நடந்திருக்கு. வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. 2வது கல்யாணம் முதல்ல சரியில்லை, ஏன் சொல்லி பண்ணு 2வது கல்யாணம். 2வது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதில் ஒரு மாய்மாலம், அதில் ஒரு முக்காடு போட்டப்பட்ட மரத்துக்கு பின்னே ஒளிந்து வாழுகிற வாழ்க்கை. இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி பண்ணிட்டான், இது மாதிரி பண்ணிட்டான். சரி, அப்போ உங்கள் தேவபக்தி என்ன ஆச்சு? நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. சபை இதில் போய் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக நல்ல எண்ணத்தில் இப்பொழுது எச்சரிக்கிறேன். 26 வருடம் என்னோடு பயணப்படுகிறீர்கள். நான் உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பு நிற்கிறேன், அவ்வளோதான். சரி, பிள்ளை இந்த இடத்துல வேலை செய்கிறான், இவ்வளோ படிச்சிருக்கான், சந்தோஷம். முதல் சம்பளம் கர்த்தருக்கு, சந்தோஷம். அது போதாது. அவன் ஜீவியத்தை பிடிங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கடமை இருக்கிறது. படிக்க வச்சுட்டான், வேலை கிடச்சிச்சு, சம்பாத்தியம் பண்ணுறான், அவன் யாரையோ விரும்புகிறான், கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். சபை சொல்லலாம், மதங்களை ஏற்றுக்கொள்ளலாம், ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளாது. உங்கள் முதுமை ரொம்ப மோசமாயிடும். முதிர் வயதில் நான் தாங்குவேன் கர்த்தர் சொல்கிறார். அந்த கிருபை உங்களை தாங்கும்.
ஆனால் ஆசீர்வாதம் என்று முதுமைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கா? பிள்ளையின் பிள்ளைகளை காண்பாய். பிறந்திருக்குன்னு தெரியும், பெத்த பிள்ளை பிறந்திருக்குன்னா கூட உங்களை சேர்க்க மாட்டாங்க. எதோ காரணம் இருக்கும், அதுக்கு நியாயமான காரணமாக இருக்கும். உங்களை பொறுத்தவரை அநியாயமாக இருக்கும், அவனை பொறுத்தவரை நியாயப்படுத்துவான். என்னமோ நீங்கள் வாடிக்கையில் விட்ட கோட்டைக்கு கிடைக்கிற பலன் தான் இது. அப்போ மெத்தனை போக்கில் இருப்பாங்க. 40 50 வயசில் மெத்தனை போக்கில் வாழ்கிறவங்க எல்லாம் 50 வயசுக்கு மேலே பிள்ளைகளுடைய ஜீவியம் இந்த 40-50 வயசில் உங்களுக்கு நியாய தீர்ப்பாக முடியும். அவர்கள் தேர்ந்தெடுக்கிற துணைகள் உங்களுக்கு பெரிய வினையாகவே முடியும். அப்படி தான் தாவீது இருந்தது. பிள்ளைகளை நினச்சிருப்பான் அந்த மனுஷன். இருக்கிற மறுமனையாட்டி பார்த்தாதா, ஏன் பத்சேபாள், சரி நடந்து போச்சு. அதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக திஷ்டாந்தமாக காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தின் உடன்படிக்கையில் உழைக்கப்பட்ட விசுவாசிகள், உருவாக்கப்பட்ட விசுவாசிகள், புதிய சிருஷ்டியாக இருக்கிற விசுவாசிகள், அவங்க வாழ்க்கையிலும் அவருடைய பிள்ளைகளும் இப்படி பாதிக்கப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் ஆவியானோர் திருவுள்ளம் பற்றி கொண்டு இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க, ஈசாக்குடைய தேவ பக்தி ஏசாவை சந்திக்கவில்லை. யாக்கோபு நிற்கிறோம் விழுகிறோமாய் காணப்படுகிறான். தேவ சிநேகிதம் யாக்கோபின் மீது இருந்தது. யாக்கோபு பிள்ளைகள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. ரூபன் எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் யாக்கோபுடைய வீட்டில்? இல்லை, எப்படி நடக்குது பாருங்க. மறுமனையாட்டியாக பில்லாலோடு ரூபன் தொடர்பு கொள்ளுகிறான், சரீரளவு உடலுறவு கொள்றான். பாருங்க, இவர் போய் அங்கே கோபுரத்திலே கூடாரம் போட்டாருன்றதெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்திருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கிறது. இந்த அசுசி வெளியில் வீட்டுக்குள்ளே நடக்கிறது. உங்கள் தேவ பக்தி உங்கள் பிள்ளைகளை காக்க வேண்டும். நீங்கள் எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறீங்க. நீ வார்த்தையை மறந்தால் அவன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் ஜீவனம் பண்ண வேண்டும். சப கலாச்சாரத்துக்குள்ளே வரலாம், சப நாகரிகத்துக்குள்ளே வரலாம். அதான் அந்த வெண்வசனம் தரிக்கிறது, வர்றது, போகிறது, திருந்து எடுக்கிறது, தசம் கொடுக்குறது, காணிக்கை செலுத்துறது, வீடு சதிப்பில் உபசரிக்கிறது, இதோடு முடிஞ்சிடும் சபை. அதுக்கு மேலே தலையிடாது. யார் வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு முடிஞ்சிடும். யார் வீட்டில் வேணால் வரட்டும், நான் நம்ம வீட்டில் இந்த தீட்டு வரக்கூடாது. யார் வீட்டில்னா எந்த வாடகை வேணால் வரட்டோம்னா விரும்பி சொல்லலை, எங்கன்னா நடக்கும். அது ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? எங்கே நடக்கலை பிரச்சனை, வீட்டுக்கு வாசப்படி. ஆனால் நம்முடைய வீட்டில் இது வரவே கூடாது என்பது தான் கர்த்தர் விரும்புகிறார். வந்த பிறகு கண்ணீர் வெடிக்காதீங்க, வந்த பிறகு ஜபிக்காதீங்க, பலன் இல்லை, விட்டாச்சு கோட்டை. பெரிய பெரிய அமைச்சர்கள், பெரிய பெரிய மந்திரிமார்கள், ஆனால் வெளியில் அது ஆட்சேபனை என்று வந்ததான் பெருசாக இருக்கும். ஒத்து போயிட்டாங்கனாக்கா பிரச்சனையே தெரியாது, வீட்டில் ஒத்துக்குவாங்க. அதுதான் கன்வெர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் இல்லையா? ஒரு முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து அது கிறிஸ்தவ பேரை வச்சு அதை கொண்டு வந்து பலிபீடத்து பக்கத்தில் நிற்க வச்சு கையை மாற்றி மாலையை மாற்றி ரிங்கை மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி பைபிளை கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி, சபை கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது, அவ்வளோதான். அப்புறம் அது வாழ்ந்தா என்ன, அது மடிதான் என்னன்றது போல இருக்கும். ஆனால் இந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுக்குள்ளுக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் ஒரே வார்த்தை தான் நமக்கு இருக்கிறது, ஆண்டவரே நான் உன் வார்த்தையை எங்கு மறந்தாலும் எனக்கு ஞாபகப்படுத்தும். வார்த்தையை மறந்தாலும் என் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் பிள்ளைகள் மீது நீ நிறைவாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் மீது நீ நிறைவாக இருக்க, இல்லைன்னா என்னுடைய ஜீவியமே தோற்று போயிடுச்சு, கிறிஸ்துவ ஜீவமே போச்சு. ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் விட்டுருக்குறாங்க. நான் சொல்றது சாதாரண ஊழியக்காரர்கள் இல்லை, இதெல்லாம் உன்னதத்திலே வாசம் செய்கிற தேவனோடு முகமுகமாய் தரிசிக்கிறன்ற அந்த பட்டியலுக்குள்ளே வருகிறவங்க. இந்த வருடத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறவங்க, மகாபெரிய தீர்க்கதரிசிகள்ன்ற தேசத்தில் பேர் போனவங்க, தேசத்து அதிபதிகளுக்கு போய் ஜெபம் பண்ணுறவங்க. சாதாரண ஆட்களுக்கெல்லாம் நேரம் இருக்காது. பெரிய பெரிய ஆத்மீகள், பெரிய பெரிய ஜனங்களுக்கு தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. சாதாரண ஏழை பழைகளுக்கு தள்ள கை வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க இடத்துல வந்து அந்த ஏழைங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. இவங்களாம் பார்க்கறதுக்கிட்ட கூட டைம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சிஸ்டம், அது மாதிரி யாரையும் குறையா சொல்லலை. ஆனால் ஆளுகை சிறுமை வீட்டாண்ட போய் இவன் உட்காந்துருப்பான் வெக்கமே இல்லாமல். இதெல்லாம் நடந்துருக்குது, நடந்து கொண்டும் இருக்கிறது. பிள்ளைகளை பார்த்தா ஏற்ற காலத்தில் தாரந்து போயிடுவாங்க. சின்ன வயசுலலாம் அதெல்லாம் நல்லா தான் வரும். சின்ன வயசில் பாடுறது ஆடுறது எல்லாமே இந்த சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் மாதிரி அதெல்லாம் நல்லாவே இருக்கும். போதுமையா இந்த கூத்து, போதும் இந்த கூத்து. நிலுவைக்கும் நிஜத்துக்குள்ளே வாழ்க்கையை பாருங்க, நிஜத்துக்குள்ளே வரணும். ரியாலிட்டி ஆஃப் லைஃப். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ உன் வீட்டை ரட்சிக்கப்படுகிறது. எங்கே ரட்சிக்கப்படுது பசங்க?
எங்கே என் விசுவாசம் கனப்படுத்தப்படுகிறது? இல்லை, நாமே இதெல்லாம் கேட்டுக்கொள்ளணும். வசனம் நீங்கள் இதில் நீங்கள் பயணப்படணும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் எங்கேயோ மறந்துருக்கிறேன், என் பிள்ளைகளை நீ மறந்து விட்டீர். நியாயம் தீர்ப்பு என் மேலே தான் வந்திருக்கிறது. என் பிள்ளை அதுக்கு பலிகாடாக மாறி இருக்கு. முற்பிதாக்களோட சாபம் 2ஆம் தலைமுறை வரைக்கும் சந்திக்கிறது வேதம் சொல்லுகிறதே யாத்திராம் புஸ்தகத்தில். ஊழியக்காரர்கள் என்ன ஒரு இடத்துல நிற்கிறாங்க, அவங்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுடைய வீட்டிலே உள்ள பிரச்சனை இருக்குன்னா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறித்தானால் பாவிக்கு அங்கு பங்கேது என்று எழுதப்பட்டதை போல காணப்பட்டுவிடும். சின்ன வயசில் அந்த பசங்க வாசிய வைக்கலாம், பாட வைக்கலாம், கேசட் போடலாம், வீடியோ போடலாம், எல்லாருக்கும் ஒரு பரவசம் உண்டாகும். அந்த பிள்ளைகள் அதுவெல்லாம் செய்கிறாங்க. ஒரு காலகட்டம், ஒரு கிறிஸ்துவுக்கு நிற்க வேண்டிய காலகட்டத்தில் அடிப்படை கிறிஸ்துவத்துக்குள்ளே இல்லாத போயிடுவாங்க. லூக்கா 15:14 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, தகப்பனின் நடு வீதிக்கு கூட இருக்க பிள்ளையை கொண்டு வந்துடுது. ஓடி போன பிள்ளை தகப்பன் வீட்டை தேடி வருது. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்க தகப்பனை நடுவீதி கொண்டு வந்து 2 குமாரர்கள். தகப்பன் ஆசை படைத்தவன், இளையவன் தன் ஆசையெல்லாம் வாங்கி கொண்டு போய் வியாபாரம் பண்ணதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறான், நண்பர்களோடு போகிறான். எல்லாத்தையும் வேசித்தனத்தில் அழித்து போட்டு விடுகிறான். கடைசியில் நண்பர்கள்லாம் பறந்து போய் விடுகிறாங்க, மாயமாகி விடுகிறாங்க. இவனுக்கு அடிப்படை அப்போ தான் ஞாபகம் வருது, நம்முடைய உணவுக்கு நம்ம ஒரு வேலை செய்யணும், நம்முடைய உணவுக்கு நம்ம ஒரு கையின் பிரயாசம் செய்யணும். ஃபார் யுவர் ஃபுட் அண்ட் ஃபார் யுவர் ஷெல்டர் அண்ட் ஃபார் யுவர் க்ளோத்திங். அடிப்படை காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும். அதுதான் கால ஆராதனை சொன்ன, சொத்துக்கள் எல்லாம் இருந்தால் கூட அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. உங்கள் கையின் பிரயாசம் என்று சிலது இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் ஜீவிக்க முடியும். நான் சொல்கிறது ஜெயமுள்ள வாழ்க்கை சொல்கிறேன், ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அப்போ பார்க்குறோம், நமக்கு ஒரு ஜீவியத்துக்கு நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை இருக்கணும். இப்போ தான் பார்த்தா இவனுடைய தகுதிக்கும் அந்த இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒரு குடியானவன் இடத்துல போய் பன்றிகள் மேய்க்கிற வேலைக்கு போகிறான். பன்றிகள் சாப்பிட்ற தீவிரம் தான் இவனுக்கு உணவாகவே காணப்படுகிறது. அதை வேணும்னு சொன்னால் அதை கொடுப்பதற்கும் யாரும் இல்லை. இப்போ உணவில் மாறுதல் வருகிற பொழுது தான் இவனுக்கு சூழ்நிலையே புரிகிறது. அடட, நல்ல இடத்துலேருந்து நம்ம வளர்ந்துட்டோம். விவாகரத்து ஆகிறதுக்கு முன்பு இருந்த வாழ்க்கை வேற, விவாகரத்து ஆன பிறகு வாழகிற வாழ்க்கை வேற. 2வது திருமணத்திலே முதல் திருமணத்தை நினைக்காத தம்பதிகள் இல்லவே இல்லை. யாராவது 2 பேரில் ஒருத்தராவது நினைப்பாங்க. இதெல்லாம் நாட்டு நடப்பு. நான் இதெல்லாம் பயணப்பட்டிருக்கேன், இவரோடு நான் ஆலோசகராக இருந்திருக்கிறேன் ஃபேமிலி கவுன்சிலிங்கில். அதனால் சொல்கிறேன், ஐயா முதல் கல்யாணத்தை ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஐயா, சின்ன விஷயம், என் வாயை வச்சுன்னு சும்மா இருந்திருக்கலாம், நான் இழந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையை, போனது தான். அது ஆகார் மாதிரி 1 ஃபைண்டை துரத்தி விட்ருவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்த சீமாட்டிகளாக இருந்தாலும் துரத்தி விட்ருவாங்க. எவ்வளோ பெரிய செழிப்பான ஒரு பெரிய ஒரு செல்வ சீமானாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை நம்ம அந்த இடத்துலேருந்து போயிடும். ஏன் செல்வந்தனுக்கு விவாகரத்து ஆகுதே இல்லையா? செழிப்பை வச்சு குடும்பத்தை நிலைநிறுத்த முடியலையா? வேணான்றுவாங்க. ஒரு தனி மனுஷனும் மனுஷன் ஒரு தீர்மானம் எடுத்தது தான், நான் போகிறேன், எனக்கு வேணான்றுவாங்க. ஏன்? வேலை இல்லாதவெல்லாம் குடும்பம் நடத்தின்னு இருக்கான், பணம் இல்லாதவெல்லாம் குடும்பம் நடத்திருக்கான், நோயாளியெல்லாம் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான். இவனுக்கு வேலை இருக்கிறது, 10 பேருக்கு வேலை கொடுக்கல, சாமர்த்தியம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, பிழைப்பு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, வாயும் கூடவே இருக்கிறது. பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி, தாக்கக்கூடாத பகுதியெல்லாம் தாக்கி, 2 பேருமே சொல்கிறேன், கணவனும் சரி மனைவியும் சரி, கடைசியில் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிக்கு வந்து வேணாம் நம்ம ஒருத்தருக்கு ஒரு பிரிஞ்சிடலான்ட்டுருவாங்க. அவ்வளோதான், எடுக்கிற தீர்மானம் தான். நான் சொல்கிறது இது முதலமைச்சர் வீட்டில் கூட நடந்திருக்கு. முதலமைச்சராக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே வார்த்தை நடந்திருக்கு. சாதாரண மனுஷனே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த திருமணம் என்பது, இந்த குடும்பம் நடத்துகிறது என்பது, இல்லறம் என்பதே வேற கலை, அது வேற கிருபை. இதெல்லாம் வந்து வெளியே சமூக ஞானமோ சமூக அந்தஸ்தோ உங்கள் குடும்பத்தை வளர்க்கணும், விருத்தியடை செய்யணும், உடச்சிக்கூடாது. எனக்கு அவனுக்கு தெரியும், எனக்கு இவனுக்கு தெரியும். கடைசியில் இவன் திரும்பி வர்றான், கந்திரி கோலமாக வர்றான், வஸ்திரம் இல்லை, காலில் செருப்பு இல்லை, கையில் மோதிரம் இல்லை, பசை கொடுமை. தூரத்திலே பார்த்ததும் தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு கால்களுக்கு பாதரட்சை கொடுக்குறான், விரலுக்கு மோதத்தை உடுத்தி வைக்கிறான், கொழுத்த கன்று அடிப்பி வைக்கிறான். கீதவாத்தியங்கள் முழங்க, வீடு களை கட்டுகிறது, பழைய அனுபவங்கள் திரும்ப வருகிறது. வீட்டில் வேலைக்கு போயிட்டு வரத, வயலில் வேலை செய்து விட்டு வருகிற மூத்த குமாரன் பார்க்குறான், மொத்த சொத்து நமக்கு தான் நினச்சோம், மறுபடியும் இந்த படுவாய் வந்துட்டானே, அதை அவன் ஆட்சேபிக்கிறான். அப்போ தான் உண்மையான நேரம் தெரிகிறது, எது உண்மையாய் நமக்கு சேவகம் பண்ணுகிற பிள்ளை என்ன.
அவன் போனான், அவன் மனம் திரும்பினான், மறித்தான், உயிர்த்தான், மனம் திரும்பினான், வந்தான், நம்ம சந்தோஷப்பட வேண்டும். அந்த சரிதை அதோடு முடிகிறது. அந்த மூத்த குமாரனுக்கு சொல்லாமலே இதெல்லாம் செய்தீங்கள்ல, ஊழியனை கேட்டால் தான் சொல்லுவோம். விசுவாசி இவ்வளோ செஞ்சுருக்கான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? விசுவாசியை குறித்த ஒரு தகவல் வேறு ஒரு மூலமாக போதகனுக்கு வருகிற பொழுது சராசரி போதகன் என்ன செய்வான்? அடப்படுபாவி அப்படியா செஞ்சான், என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்ல, பாத்தியா உங்கள்கிட்ட கூட ஒன்றும் சொல்லன்னு தான் சொல்லுவான். அதுக்கு மேலே பயணப்படுகிறவன் தான் உண்மையில் ஆவிக்கு ராஜ்யம் சம்மந்தப்பட்ட போதகன். சொல்லலை என்ன இப்போ தப்பு? சொல்லலை, அவ்வளோதான், அதோடு நிறுத்தணும். சொல்லலை, தெரியாது, முடிஞ்சிடுச்சு. அது எப்படி எனக்கு சொல்லாமல் செய்யலை? என்ன தலையெழுத்தாவனு சொல்லணும்னு? நீ யார், அவன் யார்? இதுதான் மூத்தகுமாரங்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. ஏன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளோ பெரிய வைபவம் நடத்துறீர், என்கிட்ட சொல்லவே இல்லை. இவன் வந்தாதும் தெரியாது போன 4வது மனுஷன் 3வது மனுஷமாக நான் வருகிற பொழுது கீதவாதியங்கள்லாம் வாசிக்கிறது. ஏன் நீ இந்த அவன்கிட்ட போய் கேட்கல, நேரம் என் வேலைக்காரன்ட்ட போய் கேட்ட? என்ன வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, அவன் வேலைக்காரன் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இளையகுமாரன் வந்துட்டான், உன் சகோதரன் வீடு திரும்பினான். தகப்பட்ட கேட்டால் தகவல் சொல்லியிருப்பான். தகப்பனையா என்கிட்ட தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிவிக்கலை. சரி, ஏதோ ஒரு அலுவலில் சொல்லலை. அதுதான் ஒரு காரியம் நம்ம காதுக்கு வராமல் 3வது மனுஷன் மூலம் வருகிற பொழுது சிலர் உண்மையிலே உணர்ச்சிப்பட்டுருவாங்க. அது ராஜ்யத்துக்கு எதிரான குணாதிசயம். சரி, கேட்டாச்சா, சரி சந்தோஷம், ஏதோ பண்ணியாச்சா, சரி. அது ராஜ்யத்துக்குரிய கோட்பாடுகள் இல்லை. அதுக்கு அந்த உணர்ச்சிப்படுகிறது சொல்கிறேன். அதே எப்படி 3வது மனுஷன் என்கிட்ட சொல்லலாம்? சொல்லியாச்சு, வந்தாச்சு இல்லை, எப்படியோ தகவல் வந்துச்சு இல்லையா காதுக்கு, அவ்வளோதான், சந்தோஷம். நிதானித்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தகப்பனும் அந்த மகனும் அந்த ஆவிக்குரிய தலைமையும் அந்த விசுவாசியை நல்லா பயணப்படலாம். நான் மறைக்கணும்னு மறைக்கல ஐயா, நான் இதனால் சொல்ல, எதுனா இருக்கட்டும், அதுக்கு வந்துருச்சா, அவ்வளோதான். நீ யார் என்று இப்போ தெரிந்து விட்டது, உன் சுயநிறம் என்னன்னு இதெல்லாம் சொல்லவே கூடாது. அது மனசில் கூட இருக்கக்கூடாது. ஓப்பன் ஹார்ட். இருதயத்தில் எந்த வியாதியுமே இருக்காது, போதகனுக்கும் இருக்காது. இந்த பழகின இப்படி பயணப்படுறது யாருக்குமே சரீர வியாதியே இருக்காது. எந்த விதத்துலையுமே நீங்கள் பாதிக்கப்படவில்லை, அந்த ஒரு சம்பவம் தெரியலன்றதுனால. சரி, வந்தான், வேலைக்கார்ட்ட கேட்டான்னு தெரிஞ்சிடுச்சு, அப்பா இந்த மாதிரி வந்திருக்கு. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவ்வளோ ஒரு ஷேர் அவனுடைய ஷேரும் போச்சு, அவனுடைய பங்கெல்லாம் அழிச்சாச்சு, இப்போ மறுபடியும் பங்குதாரராக வரானே. என்ன சேஷ்ட புத்திரபாகம், அந்த காலத்தில் கூடுதல் ஒரு பங்கு இருக்கும் மூத்த குமாரனுக்கு. இவன் இளையகுமாரன், அவன் ஷேரும் போச்சு, இப்போ மூத்த குமாரனுடைய ஷேரும் போகும், இல்லைனா தகப்பனுடைய ஷேரும் போகும். 25% போயிடுச்சு. என்ன 100%, 75% இருக்குது. தகப்பனுக்கு 25%, இந்த மூத்த குமாரனுக்கு 50%, இளையகுமாரனுக்கு 25%. உண்மையான சொத்து நிலவரம் சொல்கிறேன், அந்த சரிதையிலேருந்து எடுக்கிற நிலவரம் சொல்கிறேன். சரி, 25% அவன் எடுத்துமே செலவு பண்ணிட்டான். இப்போ ஓட்டாண்டியாக திரும்பி வரான். தகப்பன் தன்னுடைய ஷேரை கொடுப்பான். செய்வானா, செய்ய மாட்டானா? சரி விட்றா, என்னோடய ஷேர் தரேன், என் காலத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த 75ன்றது 50ஆவது இல்லையா? அதுதான் மூத்த குமாரனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தான் அவன் கோபம் கொண்டான். எழுதப்படாத சத்தியம் இது, உள்குத்து இதுதான், உள்ளே இருக்கிற ரகசியம் இதுதான். சும்மா அவன் கோச்சிக்கிறானா? ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்தா கோபம் வரும்னு சொல்கிறேன். அந்த ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. தேவனுடைய பணிவிடையை ஆதாய தொழிலாக செய்யாதேன்னு வேதம் சொல்லு. கோபம் எப்படி வருதுன்றதுக்கு சொல்கிறேன். எப்படி மறைச்சிட்டான், எப்படி என்கிட்ட மறைச்சிட்டான், இதை சொல்லியிருக்கணும். நான் இப்படி பண்ணேன், நான் அவன் நெருக்கத்துலலாம் உதவி செய்தேன். ஐயா, எல்லாம் செஞ்சீங்க, உன் கடமை, உன் ஆசை, உன் அன்பு நீ செஞ்ச, நான் இல்லைன்னு சொல்ல. எதிர்பார்த்து செய்யல, இல்லை எதிர்பார்த்து செய்யத்தானே ஆசீர்வாதம் வருது. இப்போ இதை எதிர்பார்க்கலாம், சாபமாக மாறிவிடும் நமக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், அவன் மறைச்சிட்டான், இவன் மறைச்சிட்டான், அவன் 3வது மனுஷன் மூலிமா வந்துச்சு. வரட்டும், ஏன் எப்படியோ வந்துச்சு, நிலவரம் கலவரம் எல்லாம் காதுக்கு வந்துச்சா. இதிலிருந்து எப்படி குமாரனை காப்பாற்றணும் தான் தகப்பன் பார்த்தான். தகப்பனுக்கு எவ்வளோ நேரம் அவன் போய் தேடி போய் பிடிக்கிறதுக்கு? தானாக பிரச்சனைகள்லாம் தகப்பனை தேடி வருது. பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனையை அழிக்கிறவனாய் தகப்பனை எதிர்படுகிறான். பிள்ளைகளால் வருகிற பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க இளையகுமாரன் போகக்கூடாது, போனால் எருசலேம் விட்டு போனால் இப்படி, தகப்பனை விட்டு போனால் இப்படி, பின்வாங்கி போன விசுவாசிகள், சபை விட்டு போகிற விசுவாசிகள் எல்லாம் போதகமார்கள் சாடுகிற பிரசங்கம் இது. சரி, அவனை வழிக்கு எப்படி கொண்டு வருகிறது? வாராஜானா வருவானா? இல்லை, அவன் வந்தாதும் அவனை சாட்டினா என்ன வருது? வரட்டவனை 4 கேள்வி கேட்குறேன். எனக்கு பேசவே பிடிக்கல, அவனை பார்த்தாலே இரிட்டேஷனாக இருக்குது. சாதாரணமே இதுங்க பிக்கு பண்ணோம், இதில் 10க்கு இந்த இதெல்லாம் சென்சிட்டிவான ஏரியா. இதில் எப்படி ட்ராவல் பண்ணணும் அது தெரியணும்.
பிள்ளைகளால் தொல்லைகள் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் தொல்லையா உனக்கு ஆசீர்வாதமோ நம்ம நடந்து கொள்ளுதல்லையும் நடத்தையிலையும் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். பொறுமையாக நிதானமாக நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளுங்க. நிதானமாக இருந்து காரியத்தை நடப்பீங்க. கர்த்தங்களோடு கூட இருக்கிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. பிள்ளைகளால் தானே பிரச்சனை. ஆமாம், வளர்ப்பு சரியில்லை, என்ன பண்ணுறது? ஒத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி இருக்கா, ஒரு அறையில் இருக்கா, நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் பிள்ளைங்க செய்கிறாங்களா? நீ போனால் போகணும், நீங்கள் போகணும், நீங்கள் வானா வரணும், நில்லுனா நிற்கணும், உட்காரணும். நான் இன்னும் அடிமையாலாம் கேட்கக்கூடாது. அதுதான் அன்பு. அப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் பணம் உங்களுக்கு உதவி செய்து சொல்லக்கூடாது. உங்களோடு இருக்க ஜனங்கள் உங்களுக்கு நிற்கிறாங்களான்னு பார்க்கணும். உடல் சுகவீனமா, உங்களுக்கு இமீடியட் பிரச்சனையா, உங்கள் பசங்க நிற்கணும். அப்பா, என்னுடைய கைங்கரியம் இது, என்னுடைய பங்கு இது. நல்ல குடும்பம், சபைக்கு வர வரைக்கும் குடும்ப விஷயங்கள் எனக்கு ஓரளவுக்கு தெரிகிற வரைக்கும் சொல்கிறேன். சபை இதில் ஜெயிச்சு இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பே கரங்களை உயர்த்தி பணிவன்புடனே தாழ்மையோடு சொல்லுகிறேன், சபை ஜெயித்து இருக்கிறது. ஊடகத்தின் வழியாக பயணப்படுகிற நண்பர்கள், புதிதாய் கேட்கிறவர்கள், இந்த சத்தியத்தை விரும்பி என்னோடு கூட பயணப்படுகிற ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இது உங்கள் வீட்டில் நடக்கணும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக நிற்கணும். வாட் எவர் பி த இன்சிடென்ட், பிள்ளைகளுக்காக நீங்களும் நிற்கணும். செல்லம் கொடுத்து கெடுக்கிறது சொல்ல, சத்தியத்துக்காக நீங்கள் நிற்கணும், பிள்ளைகள் உங்களுக்காக நிற்பாங்க. நீங்கள் சரியத்துக்காக நீங்கன்னா பிள்ளைகளுக்காக நீங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் உங்களுக்காக நிற்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்காக நிற்கணும். பெற்றோர்கள் சத்தியத்துக்காக நிற்கணும். பெற்றோர்கள் சரீரத்துக்காக மாம்சத்துக்காக போய் நின்ட்டாங்கன்னா, பாச பிணைப்பில் போய் நின்ட்டாங்கன்னா, இயேசு மறுபடியும் சிலுவையில் அறையப்படுகிறார். யூதர்களால் ரோமாபுரி போர்ச்சில் அறையப்பட்ட இயேசு இப்போ விசுவாசிகளாலே இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இப்போ வரப்போகிற குட் ஃப்ரைடே எத்தனை வாட்டி நம்ம சிலுவையில் கர்த்தரை அரைஞ்சோன்னு நம்ம தான் பார்க்கணும். அவன் அரைஞ்சிட்டான், அவன் உயிர்த்து என்றார். அது சரித்திரம், அது உலகத்தையே குலுக்கி போட்டது, திருப்பி போட்டது. அதனால பிசி ஏசி, பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்னு வருது. புரிகிறதா? அதனால் அதுலலாம் எல்லாருக்கும் தெரியும். உலகமே இயேசு அறிந்திருக்கிறது. பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் இதெல்லாம் வருகிறது இல்லையா? அதனால் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே உலகமே வேறு விதமாக கொண்டாடுகிறது. அந்த அறிமுகம் இருக்கிறது. ஆனால் இப்போ நம்ம தான் பார்த்து தெரிந்து கொள்ளணும். விசுவாசிகள் எத்தனை முறை சிலுவையிலே கிறிஸ்து அறைகிறோம். பிள்ளையின் பட்சத்தில் போய் நிற்கிறீங்களா? என் பிள்ளை அதில் ஒரு உள்குத்து இருக்கும். புருஷனுக்கும் மனைவி சண்டைன்னா பிள்ளைங்க பக்கத்தில் போய் மனைவி நிற்கும். புருஷனுக்கும் மனைவிக்கும், அதான் கணவன் மனைவி சண்டையில் புருஷன் போய் பிள்ளைகளோடு சேர்ந்துருவார். அந்த பெண்மணியை ஓரம் கட்டுவாங்க. இது 2 பேருமே சர்வசாதம் செய்வாங்க. இந்த சூதெல்லாம் இருந்தால் உடனே நான் திருவந்து தரமாட்டேன். என்னையா இது திருவந்துக்கு இதுக்கு என்ன? இந்த இடத்துல தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. இது சுத்த நாள் மனசாட்சியோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களிடத்துல சொல்கிறேன், இது கபடு, இது தவறு. இதிலே நீங்கள் திருவந்தீங்க, அதனுடைய பலனை நீங்கள் காண்பிங்க. நான் சபிக்கவில்லை, நான் சொல்கிறது சத்தியம். சுத்த நாள் மனசாட்சியோடு எடுத்துக்கொள்ளுங்க. சத்தியம் வேணும் தானே என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? சபைக்கா பஞ்சம், கட்டணங்களுக்கா பஞ்சம், டினாமினேஷனுக்கா பஞ்சம்? சத்தியம் வேணும்னு என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த சத்தியம் உங்களுக்கு நான் அப்பழுக்கற்ற சத்தியத்தை கொண்டு வந்து தருவேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் ஜீவனம் பண்ண வேண்டிய நல்ல எண்ணத்தில் சொல்லுகிறேன். ஜீவனம் நீங்கள் பண்ணி இப்படி தான் பண்ணணும். கர்த்தருக்காக நீங்கள் நிற்கணும், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக நிற்பாங்க. பிள்ளைக்காக நம்ம தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீ மாம்சத்துக்கு நிற்கிற, அதுதான் இருளை வெளிச்சமாக்குறது. இவனை கொடுத்தாச்சு, இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு. தகப்பன் கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது, கொடுத்தாச்சு. அவன் நம்ம விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். போய் முதல்ல வேலை பாரு, போய் ஒரு தேசத்தை விட்டு போய் வேலை பார்த்து சம்பாரிச்சு நீ தொழில் செய்ய. யார் வேணான்னா? முதலீடுக்கு தகப்பன் தேவை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது வரைக்கும் சில பேர் அப்படி போயிடுவான், சில பேர் இருக்கிறத சுருட்டலாம், நீ நம்ம கூட இருப்பான். போனவன் கெட்டவனா சித்தரிப்பான், இருக்கிறவன் நல்லவனா நமக்கு நினைக்க தோணும். இவனாவது நம்மோடு இருக்கானே, இவனெல்லாம் சுரண்டு தான் நிற்கிறான். பாருங்கள் எப்படி இருக்குது உண்மை நிலவரம். உள்ளே போய் உண்மையை பார்க்குற பொழுது கசப்பாக இருக்கும். ஏசு இதை செய்கிறார், ஏசு அதை செய்கிறார், ஏசு இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறார். கட்சியில் சொந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்கிறது. சொந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கல. அப்புறம் பெரிய எவ்வளோ மேலே போய் விழுந்தா என்ன ஆகும்? சின்ன பின்னமாக செதிஞ்சிடும் சரீரம். தடிக்கு கீழே விழுந்தா கை கால் முறிவோடு முடிஞ்சு எழுச்சிடலாம். எவ்வளோ அவசரமாக போய் அங்கேருந்து விழுந்தா என்ன ஆகுறது?
ஒன்றும் தேராது, ஜீவனே போய் சேர்ந்துரும். கர்த்தர் நம்மை மறிக்கும்படி அழைக்கவில்லை, உயிர் தெழும்படி கர்த்தர் அழைத்து இருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்குது? whom are you bluffing? யாரை ஏமாற்றுகிறீங்க? ஊழியர் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு ஊரை ஏமாத்துறீங்க. அப்படி சொல்லல, உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளுகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் எங்கே உங்கள் குடும்பம் எங்கே? அது கேட்கும். தேவ சமூகம் நிர்பந்திக்கும். சொந்த ஜனத்தையும் ஆதாயம் பண்ண முடியல. நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் விஷயம் வேறு, தாய் தகப்பன் பெற்றோர் அது வேறு. செகண்ட் ஆஃப் ஏதாவது ஒருத்தன் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நீங்கள் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒருத்தனும் கெட்டு போக நித்திய ஜீவன் அடைவேன்னு தான் அந்த தரிசனம். அப்புறம் உங்கள் குடும்பம் எங்கே? குடும்பத்தின் அங்கத்தினர் எங்கே? ஊரே காரியம் இழத்தக்கதாய் போய் கொண்டிருக்கிறதே. தாவீதே அப்சலோம் இதை செய்கிறான் அதை செய்கிறான்றதை போல வந்து கொண்டிருக்குது. அப்போ என்ன? கூட இருக்கிறதெல்லாம் ஜால்ரா போட்டு சுற்றின்னு இருக்கும். மாச சம்பளக்காரனுங்க எல்லாம் சுற்றின்னு இருப்பானு. ராஜா ராஜா ராஜா, மன்னனே நீ தான் எல்லாம் அப்படின்னு ஒழுங்கை எழுதி சொல்கிற நாத்தான் போல் ஒரு தீர்க்கதரிசி கண்ணுக்கே தென்படாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறீங்களா? பிரபலத்திலே போய் சிக்கி கொண்டு பிரபலமாகி உங்கள் குடும்பத்தை நீங்கள் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ அத்தனை பேருக்கும் உங்கள் குடும்ப விஷயமும் தெரிய வரும். எத்தனை பிள்ளைகள் இருக்குது? இந்த பையன் இந்த மாதிரி ஆயிடுச்சான், இந்த பையன் திருமணம் ஆகலை, ஏன் திருமணம் பண்ணல? அந்த மகன் பண்ணல, அது அவன் அப்படிதான். 40 வயசு ஆக போகுது, 35 வயசு ஆக போகுது. மற்ற பசங்களுக்கெல்லாம் பண்ணி பேரம் பேத்தி பார்த்தாச்சு. அந்த ஒரு ஆத்துமா, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? உலகமே நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாய் நஷ்டப்பட்டால் உன் லாபம் என்னென்று தானே வேதம் கேட்கிறது. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த பரிவாரத்துக்குள்ளெல்லாம் போயிடாமல் நீங்கள் நானும் என் வீட்டாலும் கர்த்தரே சேவ் பண்ணணும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் இது வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்க. ஏதாவது ஒன்றுனா கர்த்தர் வருகிறார் இல்லைன்னு சொல்ல, உங்கள் குடும்பம் உங்களுக்கு நிற்கணும். இல்லைன்னா உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை தோத்துட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளே வரல, கிறிஸ்துவ வாழ்க்கையில் தோத்துட்டீங்க. அப்புறம் அந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யம், கிங்டம், பிரின்சிபல், அது இதெல்லாம் மேலே மேலே வர்றது. இங்கிருந்து ஆரம்பிக்கலாம், தவறில்லை. இன்னையிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, எங்கோ உங்கள் வார்த்தையை நான் மறந்தேன், எனக்கு தயவு செய்து போதி தரலும். நான் அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்கிறேன் ஐயா. உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய வார்த்தையை நான் மறந்துட்டேன், என் பிள்ளைகளை நீ மறந்து விட்டீர். வார்த்தையை நினைவு கூறுகிறேன். எங்கு உடைக்கப்பட்ட உறவு புதுப்பிக்கப்படட்டும். அப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஒருமித்து ஜீவனம் பண்ண முடியும். கடன் எல்லாம் ஒரு காலத்தில் போயிடும். பண்ணுற ஜபத்தில் கடனெல்லாம் ஓடியே போயிடும். ஆனால் அதே சமயத்தில் கடனுக்காக மட்டும் நம்ம ஜபத்துக்கு வரல, நோய்க்காக நிவாரணத்துக்காக ஜபத்துக்கு வரல. கர்த்தரோடு பயணப்பட சஞ்சரிக்க வந்திருக்கிறீர்கள், என்னை பின்தொடர்கிறீர்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளால் நாசமான குடும்பங்களை பார்த்தோம். ஈசாக்கு அவ்வளோ அருமையான தேவபன்ஸ். ஏசா ஒரு முள். யாக்கோவு சொல்ல வேண்டியதே இல்லை. யோசேப்பை மட்டும்தான் நம்ம பேச முடியும். மற்றது எத்தனையும் என்ன 12 கோத்திரம், 12 கோத்திரம் யாக்கோபின் கோத்திரம் தான், இல்லைன்னு சொல்லு. ரூபன் என்ன வேலை பண்ணான்? என்ன ஒவ்வொரு பசங்களை என்னென்ன மாதிரி பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க யோசித்து பாருங்க. என்ன நல்லா நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் போய் மாட்டியிருக்காங்க. அதாவது உங்கள் தனிப்பட்ட தேவபக்தி கர்த்தர் கொடுக்க. ஒருவனையில படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததி பெருமடி தானே. அப்பழுக்கற்ற ஜீவியம் என்னுடைய வாழ்க்கையில் தான் பிள்ளைகள் சந்திக்கப்படுவார். என் விசுவாசம் கனப்படுத்தப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கு நீ சொன்னதே சொன்ன ஆசீர்வதி. இந்த காலை ஆராதனை, ஆங்கில ஆராதனை, மாலை ஆராதனை, 3 ஆராதனைகள் மகிமைப்பட்டீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இதனால் நீர் உண்டு பண்ணினால் இதில் களி கூறுகிறோம். என் தேவன் எழுந்தருளும். அப்பத்தையும் தன்னை ஆசீர்வதியும். குடும்பத்தை ஜனங்களை இழக்காதவனும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கண்களை திறப்பீரா, சபை அங்கீகரிப்பீரா, ஆசீர்வதியும். இயேசுவினை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய என்னுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியம் நம்ம நேரோடு சதா காலம் சில பரிசுத்தோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். நன்றி, வணக்கம். உங்களுக்கு உணவு ஆயத்தமாக இருக்குது, சாப்பிட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தனி ஜெபம் வேண்டுங்கள், நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.